ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, இது ரெட்ரோ மூவிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரே நாளில் வெளியாகி மக்களிடையே வெவ்வேறு கருத்துக்களை பற்ற 2 படங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 10th நவம்பர் 1996 வெளியான கல்கி, கோகுலத்தில் சீதைங்கிற இந்த 2 படங்களை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலச்சந்தர் சார் இயக்கத்தில் வெளிவந்த கல்கிங்கிற படத்தில் ஸ்ருதிங்கிறவங்க மெயின் ரோல் பண்ணியிருப்பாங்க. ரஹ்மான் சார், பிரகாஷ் ராஜ் சார், கீதா மேடம், ரேணுகா மேடம், சுவலட்சுமி மேடம்னு இப்படியே ஒரு நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் ரொம்ப ஹெவியான ரோல்ஸ் எடுத்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான படங்க. பாலச்சந்தர் சார் படம்னாவே ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வெயிட்டான நடிப்பை கொடுத்துருப்பாரு. இவங்களுக்கு தான் நடிப்பு, அவங்களுக்கு தான் நடிப்புங்கிறதே கிடையாது. எல்லாருமே அவர் படத்தில் நடிச்சு ஆகணும். ஸோ எல்லா நடிகர்களுமே அவங்களோட பெஸ்ட்டை தான் அதில் கொடுத்துருப்பாங்க. அப்படிப்பட்ட படம் தாங்க இந்த கல்கி படமும் கூட. அதே மாதிரி தான் அதே நாளில் வெளியான கோகுலத்தில் சீதை படமும் கூட. அகத்தியன் சார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த படத்தில் கார்த்திக் சார், சுவலட்சுமி மேடம், கரண் சார், அப்புறம் தலைவாசல் விஜய், இப்படி இந்த படத்தில் கேரக்டர்ஸ் அவ்வளோவா கிடையாது. மணிவண்ணன் சார், ஆனால் ஒவ்வொரு கேரக்டரையும் அழகாக செதுக்கியிருப்பார் அகத்தியன் சார். இந்த படத்தையும் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. இந்த 2 படத்துலேயுமே சமுதாயத்தில் போல்டாக தங்களுக்கு வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற 2 பெண்களை பற்றின படம் தாங்க. கல்கி படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ருதியோட கேரக்டர் ஒரு போல்டான லேடி. அடித்து கேட்கணுமா அடித்தே கேட்டுருவாங்க. அப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேரக்டராக இந்த படத்தில் பாலச்சந்தர் சார் அவங்கள போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொண்ணு தன்னைத்தானே செதுக்கிக்கிற மாதிரி ஒரு சிலையை காமிச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஸ்ருதி தன்னோட லைஃப்பில் மீட் பண்ணுற முக்கியமான ஒரு சில நபர்களோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் ஒரு ஆளாளுங்கிறத உணர்ந்து அந்த ஆளுக்கு பாடம் புகட்டணும்னு சொல்லிட்டு அவர் கூடயே வாழ்ந்து அவங்க குழந்தைக்காக ஏங்குற ஒரு கேரக்டருக்கு தந்தையை பெற்று கொடுத்து அந்த ஆளை திருத்தி இவங்க கூட வாழ வைக்கிறது தாங்க இந்த கதை. ஆக்சுவலி இந்த கருத்து மக்களால் ஏற்றுக்கப்பட முடியலைங்க. ஏன்னா ஒரு ஆளை திருத்தணுமோ எத்தனை வகையான விதங்கள்லனாலும் நம்ம ட்ரை பண்ணி திருத்தலாம். ஆனால் அவனோட லைஃப்பை இழந்து தன்னை விரும்புகிற ஒருத்தனை இழந்து அவங்க கூட போய் இருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கிற விஷயம் மக்களால் ஏற்றுக்கப்படலை. அப்படி இருந்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாச்சுங்க இந்த படம். ஏன்னா அவ்வளோ அருமையாக கதை அமைப்பு இருக்கும். அந்த ஸ்ருதியோட நடிப்பு அவ்வளோ யதார்த்தமாக, பிரகாஷ் ராஜை பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்கிற மாதிரி ஒரு பெண்ணடிமைத்தனத்தை கொடுக்குற ஒரு ஆண் வர்க்கத்தை சேர்ந்த பையனா அப்படி நடிச்சிருப்பாங்க. ரஹ்மான் சார் சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஒரு அழகான காதலை ஸ்ருதிக்காக வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுற ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். இதில் செல்லம்மாவா நம்ம கீதா மேடம், ரேணுகா நடிச்சிருப்பாங்க. மல்கோவா மாம்பழம்னு சொல்லிட்டு மாமி கேரக்டரில் ஃபாத்திமா பாபு மேடம் நடிச்சிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தனால இந்த படம் பயங்கர சக்ஸஸ்னே சொல்லலாம். ஆனால் நிறைய விவாதங்களுக்கு நடுவில் சக்ஸஸ் ஆச்சுங்க. இந்த படத்துக்காக ஸ்ருதி பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்கங்க. பெஸ்ட் வில்லன் அவார்ட் பிரகாஷ் ராஜ் வாங்கியிருக்காங்க. அடுத்து இதே லைனில் அடுத்த படமான கோகுலத்தில் சீதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான பையனாக நம்ம ரிஷி கேரக்டரில் நவரசன் நாயகன் கார்த்திக் சார் நடிச்சிருப்பாங்க. இவங்களை திருத்துற வகையாக இலாங்கிற கேரக்டரில் சுவலட்சுமி மேடம் நடிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவில் கரண் கேரக்டரும் ஒரு கொஞ்ச நேரம் வரும். மணிவண்ணன் சார் கார்த்திக் சாருக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாங்க. பார்க்குற பொண்ணுகள் எல்லாம் பிடிச்சிருந்தா தன்வசப்படுத்துகிற ஒரு ரொம்ப வித்தியாசமான கேரக்டரில் நம்ம கார்த்திக் சார் நடிச்சிருப்பார். நடிப்புன்னா நவரசன் நாயகன் எதுக்கு அவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னா இந்த படங்கள்லாம் பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும். அவ்வளோ அருமையாக நடிச்சிருப்பாங்க சார். அவ்வளோ கேஷுவலாக அந்த ஃப்ரீயாக இருக்கிற பசங்க இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறது இதெல்லாம் கார்த்திக் சாருக்கு ரொம்ப அழகாக வரும் எப்பயுமேவும். சுவலட்சுமி மேடம் சொல்லவே வேண்டாம். நிலாங்கிற கேரக்டரில் அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பொண்ணு, ஆனாலும் ஒரு ஜாலியான கேரக்டர். மித்தவங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறது, மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுற பொண்ணாக ரொம்ப அருமையாக அந்த கேரக்டரையும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப போல்டாக அவங்க சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணுறதையும் காமிச்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் இவங்கக்கிட்டையும் ரிஷி தப்பான அப்ரோச்சை தனக்கு வேலை பார்க்குற ஒருத்தர் மூலமாக அணுகும்போது நிலா நிராகரித்து அவர் மனசில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கிறாங்க. இப்போது கார்த்திக் சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற கரண் கேரக்டர் நிலாவை விரும்புகிறத தெரிஞ்சவொடனே ரிஷி ஒதுங்குறாங்க. அந்த அளவில் அவர் மனசளவில் நல்லவராக இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அவரோட வளர்ப்பு அவ்வளோ கரெக்டாக இல்லைங்கிறதையும் காமிக்கிறாங்க. இப்போது கரனால் கைவிடப்படுற நிலா யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நடுவில் நிற்கும் போது அப்போது ரிஷி கேரக்டர் அவங்களுக்கு கை கொடுத்து அவங்க வீட்டில் கொண்டு வச்சு
அவங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனால் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிறாரு. இது மூலமாக நிலா மனசில் ரிஷியும் இடம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தாங்க இந்த கதை போக ஆரம்பிக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிஷியை தன்னோட நல்ல செய்கையினால் அவரோட கெட்ட செய்கையெல்லாம் மறைய வைக்கிறாங்க நிலா கேரக்டர். ஒரு சமயம் ரிஷி அவங்க அப்பா நீயும் பணத்துக்காக தான் இருக்கங்கிற மாதிரி பேச போக கோச்சிட்டு வீட்டை விட்டு போகிற அவங்கள, ஒரு கான்வெண்ட்டில் ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்கள ரிஷி நேரடியாக போய் தன்னோட நிலைமையை சொல்லி அந்த அழுகையோடு அவர் புரிய வைக்கிற அந்த லாஸ்ட் சீன் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கும் டச்சிங்காக இருக்குங்க. அவ்வளோ அருமையாக பண்ணியிருப்பாங்க. அப்போது நிலா கேரக்டர் அவர் பேசினதை நாத்து உருகி அழுது மனசுடைஞ்சு தன்னோட காதலை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. இப்படி தன்னோட நல்ல செய்கையினால் ஒரு ஆணை திருத்துற கேரக்டராக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு அகத்தியன் சார். அதனால் இந்த படம் மக்களிடையே பாசிட்டிவ் வைப்போடு சக்ஸஸ்ஃபுல்லாச்சுன்னே சொல்லலாங்க. இந்த படம் தமிழ்நாடு ஃபிலிம் ஸ்டேட் அவார்டில் பெஸ்ட் ஃபிலிம் போர்ட்ரேயிங் விமன் இன் குட் லைட் அப்படிங்கிற அவார்டை வாங்குச்சுங்க. ஆக்சுவலாக இந்த கல்கி படமும் கோகுலத்தில் சீதையும் வெளியான அந்த வருஷம் பட்டிமன்றமே நடந்துச்சுங்க. இந்த 2 படத்தில் எது பெஸ்ட்டு, எது கரெக்டான டெசிஷன் சொல்லி பட்டிமன்றம் நடந்துச்சுங்க. அதில் வைக்கிற மாதிரி கோகுலத்தில் சீதை தான் மிகவும் செஞ்சிச்சு. ஏன்னா அதோட கதை அமைப்பு அப்படி. 2 படத்துலையுமே பாட்டுகள் எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. எப்போவாவது ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு படங்கள் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த 2 படங்களுமே கேரண்டியாக பார்க்கலாங்க. நல்ல படம். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வர்ற எபிசோடில் நம்ம மனசை கவர்ந்த மித்த படங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.